அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு கிடந்த நாம் இன்று அச்சமின்றி வாழும் வாழ்க்கை எளிதாக கிடைக்கப்பெற்றதல்ல. வெள்ளையனை விரட்டும் வேட்கை தீயை லட்சியமாக கொண்ட தியாக செம்மல்களின் உதிர துளிகளில் முளைத்த விருட்சம் இந்த விடுதலை. அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்தி நேதாஜியும், புரட்சி கவி பாரதியும், வீரமங்கை வேலு நாச்சியாரும், கப்பலோட்டிய வேவசியும், கப்பம் கட்டு மறுத்த கட்டபொம்மனும், கொடி காத்த குமரனும், இன்னும் எண்ணற்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை உதிர்த்து உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமைகள் நொறுக்கப்பட்டு, வளங்கள் களவாடப்பட்டு, அச்சம் தவிர வாழ்வில் மிச்சமென்று ஏதுமில்லாத போது ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரம் தருகிறேன் என்று நேதாஜி முழங்கிய முழக்கம் இன்று நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்ற திலகரின் தீர்க்கமும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் புரட்சியும் மகாத்மா காந்தி ஏந்திய அகிம்சை ஆயுதமும் சேர்ந்து பிரிட்டிஷ் பீரங்கியை பயனற்று போக செய்தது. ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் வரலாறு கூற முடியாத மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெற்று சாம்பலில் இருந்து எழும் பீனிக்ஸ் பறவையை போல் எழுந்து உலகில் சக்தி வாய்ந்த முன்னேறும் நாடாக தனக்கான இடத்தை பிடித்து இந்திய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்தி குடிமக்களுக்கு வாக்குரிமை வழங்கி தங்களுக்கான ஆட்சியை தேர்வு செய்யும் உரிமையை தந்து உலகில் மிகப்பெரிய மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்ற பட்டத்தை பெற்று தந்தது. இன்றைய காலகட்ட இந்தியா வல்லரசாக வேண்டிய நிலையில் நம் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையிலே என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கருத்துக்கு இக்கால இளைஞர்களின் பதில் என்ன? உலகில் அதிகமான இளைஞர்கள் வாழும் நாடான நம் இந்தியாவில் நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு நிச்சயமாக தேவைப்படுகிறது. நம் தாய் திரு நாட்டிற்காக பாடுபடும் இராணுவத்தினர், கடற்படை, விமானப்படை வீரர்கள், சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் நாட்டு பற்றும் நேர்மையும் கொண்ட அரசியல் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள், நாட்டின் அபிவிருத்தியை மேம்படுத்தும் கொள்கைகளை மேற்கொள்ளும் இன்றைய இளைஞர்கள் பலம் வாய்ந்த ஆயுதம் போன்றவர்கள். தொழில்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் பல உச்சத்தை தொட்ட போதும் 60% இளைஞர்களின் நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. சிலர் சாதியாலும், சிலர் மதத்தாலும், சிலர் மொழியாலும் ஒற்றுமை உணர்வின்றியும், சிலர் போதையின் பாதையிலும், பலர் கைபேசி மோகத்திலும் பயணிக்கின்றனர். எதனை நோக்கி ஓடுகிறது இந்த இளைஞர் பட்டாளம் என புரியவில்லை. மீண்டும் ஒரு பிறப்பிள்ளை இளைஞனே, உனக்கான நேரம் இதுதான், இதுவேதான். விழித்தல், ஓட்டத்தை நிறுத்தி ஒன்றிணைவோம் வா. 30 கோடி முகமுடையால், உயிர் மொய்புற ஒன்றுடையால் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப சாதி, மத, இன, மொழி கடந்து இந்தியனாய் ஒற்றுமை உணர்வுடன் புதிய பாரதம் படைப்போம். சாதி பேயும் மத வெறியும் சாம்பலாகி போகட்டும். இங்கே சமத்துவம் வந்து வணங்கட்டும். மதங்கள் யாவும் சேரட்டும். மண்ணில் மனிதம் மட்டும் வாழட்டும். இந்த சுதந்திர திருநாளில் என் தாய் திருநாட்டின் இளைஞர்கள் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவார்களாயின் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவை நனவாக்க முடியும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய இளைஞர்களின் கையிலே நாளைய இந்தியா. ஜெய் ஹிந்த்.